தேசத்தில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், வேளையில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். தேசத்தில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், வேளையில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. உன் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனாய் நிச்சயம் நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலேயும் கர்த்தருடைய கட்டளையை அவருடைய ஓய்வு நாளை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு தொடர போகிற ஆசீர்வாதங்களை தான் நம்ம பார்க்கிறோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் 3-4 இந்த 2 வசனங்கள். நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும்னார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி சிலை வழிபாட்டுக்கு போகாத, அடுத்து ஓய்வு நாள் அற்பமாக விட்டுறாத. இது என் வார்த்தை. இப்படி நீங்கள் என் கட்டளைகளின் படி நடந்து, நான் இப்போ கட்டளையிட்டேன்னு அதன்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாத மழை. 1. 2, பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். வானத்திலிருந்து மழை வரும், பூமியும் உனக்கு பலனை கொடுக்கும். உன் வாழ்க்கை கனி நிறைந்ததாய் இருக்கிறதற்கு அஸ்திபாரமானது என் வார்த்தையின்படி என் கட்டளையின்படி நடக்கிறதற்கு, உன் சொந்த விருப்பத்தின்படி அல்ல, உன் இஷ்டத்துக்கு அல்ல, உன் திட்டங்களின்படி அல்ல, என் கட்டளைக்குள்ளாக என் கற்பனைக்குள்ளாக நீ கடந்து வந்தா உன் வாழ்க்கையில் வறட்சி இல்லாத நான் மழையை அனுப்புவேன். பூமி உனக்கு தன் பலனை மறைக்காது, அது கொடுக்கும். கனிவுள்ள ஒரு மரம், கனிவுள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இதை செய்வன் சொன்னார். அவர் சொன்னபடி ஒரு வார்த்தையின்படி நடந்த மக்களுக்கு இந்த பூமியிலே தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். வனாந்திரத்தில் நடந்து போறதுக்கு தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் வான் கூப்பிட்டார். நடந்து வந்தார். ஆனால் அவர் நடக்க நடக்க அவருடைய வனாந்தரத்தை மாற்றி பஞ்சங்கள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, பட்டினி பசி வந்தது. ஆனால் தேவன் அவருக்கு பீர்ஷிபா என்ற நீர் ஊற்றை கொடுத்தார், அவருக்கு மழையை கொடுத்தார், நல்ல தோட்டங்களை கொடுத்தார். 24ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஆதியாகமத்தில் எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதம் கொடுத்தார். அவர் வார்த்தையின்படி நடங்க, அவருடைய கட்டளையை கை கொள்ளுங்க, அவருடைய கற்பனைக்கு நீங்கள் பயந்து பாருங்க. அவர் சொன்னபடி மழை, பூமி பலன், பிரியமல்ல மரங்களெல்லாம் உங்களுக்கு கனியை கொடுக்கும். அதன்படி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. இந்த நாளில் ஒரு தீர்மானம், உன் கட்டளையின்படி நடப்பேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஆம், பரிசுத்த பிதாவே, என் ஆசீர்வதி, என் ஆசீர்வதி, என் ஆசீர்வதின்னு சொல்லி கேட்கிற எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கிற வார்த்தையை விட்டுட்டு கட்டளையை விட்டுட்டு ஜெபிக்கிறார்கள். பதில் இல்லாதனால் சோர்ந்து போகிறார்கள். ஆனால் வார்த்தையின்படி ஜெபிப்பார்களே ஆனால், வாழ்வார்களே ஆனால் மழை வரும், பூமி பலன் கொடுக்கும், மரங்கள் கனியை கொடுக்கும் என்று கர்த்தர் கொடுத்தீர். இப்போதைய வாழ்க்கையின் மேல் மழையும் பூமியின் பலனும் கனி நிறைந்த வாழ்க்கையும் இதை கேட்கிற மக்களுக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எந்தன் தேவனால் நிச்சயம் நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவாய். God bless you, church. Have a blessed day. Amen.